வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நெப்போலியன் ஹில்லுடைய த லா ஆஃப் சக்ஸஸ் இன் 16 லெசன் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக சீரீஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இது 6வது பாகம், லெசன் 6, இமேஜினேஷன். நண்பர்களே, உங்கள் எல்லாருக்குமே கற்பனை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே சமயம் நீங்கள் எல்லாருமே கற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக அட் த சேம் டைம் கொஞ்சம் ஆழமாக இந்த கற்பனை அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கற்பனை அப்படிங்கிற விஷயத்த சரியாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சில யோசனைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஒரு கோட்டோட ஆரம்பிக்கலாம். குட் ஆர்டிஸ்ட் காப்பி, கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல். அதாவது ஒரு நல்ல கலைஞன் அப்படிங்கிறவன் காப்பி அடிப்பான் மற்றவங்களை பார்த்து, ஆனால் த கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவன் திருடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்குங்க. அப்போது கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே, மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாருமே திருடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய இந்த கோட்டோட விளக்கம் அது கிடையாது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கலைஞன் பிற கலைஞர்களின் மையத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய நடையில் அதை வெளிப்படுத்துவான். இந்த கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் கலையில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த கற்பனை அப்படிங்கிற வளத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இது இல்லாமல் நீங்கள் வாழ்கிறதே கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், நீங்கள் செய்கிற எல்லா விஷயமுமே இந்த கற்பனையை சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கோட்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு சிறந்த கலைஞன் அப்படிங்கிறவன் இன்னொரு கலைஞர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதோட டீப்பான விஷயங்களை எடுத்து இன்ஸ்பயர் ஆகி அதை தன்னுடைய பாணியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறானோ, வெளிப்படுத்துகிறானோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அன்றாட விஷயங்களில் நாம் இன்ஸ்பயர் ஆகி அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வர மெசேஜ். அதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயங்கள் தேவைப்படுது. முதலாவது, கற்பனை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சிருக்கணும். 2வது, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். கற்பனை அப்படிங்கிற வளம் உங்களுக்குள்ள சரியான விதத்தில் செயல்படணும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி செயல்படுத்துறது, இப்போ பார்க்கலாம். முதலாவது, கற்பனை அப்படிங்கிறது என்ன செய்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஅரேஞ்சிங் ஓல்டு ஐடியாஸ் இன் நியூ காம்பினேஷன். அதாவது பழைய யோசனைகளை புதிய முறையில் செயல்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கற்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு கருவி. நம்ம எல்லாருமே நம்ம ஒரு 3 விஷயத்தை கடந்து தான் ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது முதலாவது இம்ப்ரெஷன், 2வது இமேஜினேஷன், 3வது எக்ஸ்பிரஷன். இம்ப்ரெஷன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது ஒருத்தங்களை பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் அம்மாவோட சமையலை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இல்லை வேறு யாராவது ஒருத்தங்களுடைய சமையலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அல்லது அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க. இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, பதிவுகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருப்பீங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இம்ப்ரெஷன். உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அது அந்த டேஸ்டாக இருக்கலாம், அவங்க செய்யக்கூடிய அந்த ஸ்டைலாக இருக்கலாம், அவங்க பயன்படுத்துகிற சில பொருட்களாக இருக்கலாம், அந்த முறைகளாக இருக்கலாம். இது எல்லாம் உங்களுக்குள்ள இம்ப்ரெஸ் ஆகுது. 2வது, இப்போ உங்களுடைய யூனிக் ஓன் ஸ்டைல் கலக்கணும் இல்லைங்களா, அதுதான் இங்கே கற்பனை அப்படிங்கிற உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வளம் அது செய்து. ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க, இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறீங்க, அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய யூனிக் கேரக்டரோடு பொருந்தி ஒரு செயல்வினை அந்த இடத்துல உருவாகுது, ஒரு ரியாக்ஷன் அந்த இடத்துல உருவாக்குது. அந்த கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு விதமாக புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த ஒரு விதமாக புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, அதாவது சமைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ சமைக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன விஷயமும் உங்களுக்குள்ளே நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கிற விஷயமும் ஒன்றா சேர்ந்து வெளியே வரும்போது அது ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக, அதாவது அது ஒரு உணவு, நீங்கள் என்ன உணவை தயாரிக்கிறீங்களோ அந்த உணவாக வெளிப்படுது. அந்த உணவுக்கு ஒரு தரம் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஒரு சுவை இருக்குது, ஒரு நிறம் இருக்குது, ஒரு மனம் இருக்குது, டேஸ்ட் முக்கியமானது அது இருக்குது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக வெளிப்படுது. இப்போது இந்த ஃபைனல் அவுட்புட் இருக்குது இல்லைங்களா, இந்த உணவு, இப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஒரு பால்கோவா செய்கிறீங்க, அந்த பால்கோவா ரொம்ப தரமாக நல்ல டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் இம்ப்ரெஸ் ஆகிருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனை சரியாக செயல்பட்டு இருந்துச்சுன்னா அவுட்கம் கரெக்டாக சரியானதாக இருக்கும்.
இதுதாங்க இந்த கற்பனை மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுறதுக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இப்போ மனிதர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள ஒரு 3 விதமாக பிரிக்கலாம். முதலாவது வகை என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஏதாவது அதை பயன்படுத்துகிறாங்களா அல்லது வெளிப்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வகை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஓவர் திங்கிங், நிறையா விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே கற்பனை பண்ணிக்கிட்டே பகல் கனவுல மூழ்கிட்டே இருப்பாங்க. மூணாவது வகை யார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு இமேஜினேஷன் இருக்காது, இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இது வரைக்கும் தெரியுமோ அதை மட்டுமே வச்சு அவங்க மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது மூணாவது வகை. ஆனால் இந்த 3 வகையை காட்டிலும் யார் ஒருத்தங்க இந்த 3 விஷயத்தையும் ஒன்றா சரியான அளவில் அதை செயல்படுத்தி பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஒரு யூனிக்கான விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இப்போ ரெண்டாவது, வாட் இஸ் இமேஜினேஷன்? கற்பனை அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் அ மெக்கானிசம். நீங்கள் மனதை பயன்படுத்தி மனதில் செய்யும் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் கற்பனை என்னும் அடிப்படை ஆற்றல் ஆதாரமாக செயல்படுகிறது. சிம்பிளாக உங்களுடைய மைண்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் சிந்திக்கிறீங்க, ஒரு காட்சியை அதாவது ஒரு பிக்சரை பார்க்குறீங்க, உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு வீடியோ மாதிரியான விஷயங்கள் ஓடுது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இமேஜினேஷன். இந்த கற்பனை கிட்டத்தட்ட இசை மாதிரி தாங்க. இசை எப்படி கொத்துற கல்லையும் கத்துற குழந்தைகட்டையும் குத்துற கொலகாரங்கட்டையும் இருக்குதோ அதே மாதிரி மனசில் பல பரிமாணத்தில் தெரியுது இந்த கற்பனை. இப்போ நான் இதை சொன்ன உடனேயே வடிவேலு காமெடி டயலாக் அப்படின்னு ஒரு விஷயத்த நினச்சிருப்பீங்க, அல்லது அந்த சீன்ஸ் உங்கள் மைண்டில் போயிருக்கும் பார்த்தீங்களா? இதுவும் கற்பனை தான். இந்த கற்பனையை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அது முடிவெடுக்கிற விஷயத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் தொடங்குறதாக இருக்கலாம், சிறப்பான ஒரு செயலாக்கத்தில் இருக்கலாம், சமாளிக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கலாம், தீர்வு காணுதல், கிரியேட்டிவிட்டி, சிறப்பான கற்றல், திரைப்படம், பாடல், கலை, இலக்கியம், யூடியூப் வீடியோஸ், யூடியூப்பில் நீங்கள் போடுற கமெண்ட் வரைக்கும் நீங்கள் கற்பனையை பயன்படுத்தி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய மனசுல கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் ஒரு விஷயத்தை நீங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்த இந்த ஐடியாஸை எல்லாம் ஒன்றா கோர்வையாக சேர்த்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்மேன் முதல்ல இம்ப்ரெஸ் ஆகி இருப்பார். அவர் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருப்பார், நிறைய விஷயங்களை பார்த்துருப்பார், கேள்விப்பட்டிருப்பார். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவருடைய கற்பனை திறன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்கப்பூர்வமாக கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இம்ப்ரெஷனை எல்லாம், தகவல்களை எல்லாம், அந்த செய்திகளை எல்லாம், அனுபவங்களை எல்லாம் ஒன்றா திரட்டி பல விதத்தில் கற்பனை பண்ணி ஒரு யோசனையாக இவருக்கு கொடுத்துருக்கும். அந்த யோசனை ஒரு செயல் திட்டமாக மாறி இருக்கும். இதுவும் இந்த கற்பனை அப்படிங்கிற வளத்தை பயன்படுத்தி தான். அதுக்கப்புறம் அவருக்கு முதல்ல என்ன பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வழிகாட்டுதலை இந்த கற்பனை அவருக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அவருடைய கற்பனை அவருக்கு என்னென்ன கமாண்ட் எல்லாம் கொடுத்துச்சோ அதையெல்லாம் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார், அதாவது வெளிப்படுத்துவார். ஆக்ஷன் மூலமா, செயல் மூலமா ஒவ்வொரு விஷயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அவர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறாரு. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆக்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அவங்க அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அதை அவங்க ஏன் பண்ணுறாங்க, அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மைண்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அந்த மைண்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் சிந்திக்கிறதே இல்லை. அதுதான் இந்த இம்ப்ரெஷன், இமேஜினேஷன் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள். இப்போது இந்த இமேஜினேஷன், கற்பனை அப்படிங்கிறது தான் அந்த இம்ப்ரெஷனுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மீடியேட்டர். இது இருந்தால் தான் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் கேள்விப்படுறோமோ, நமக்கு என்னென்ன யோசனைகளை யாராவது கொடுக்குறாங்க, என்னென்ன புக்கில் படிக்கிறது, வீடியோவில் பார்க்குறது, இது எல்லாத்தையும் நாம் செயல்படுத்த முடியும். இல்லை அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம், எதுவும் பண்ண மாட்டோம், அல்லது கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம், எதுவும் பண்ண மாட்டோம், அல்லது நம்ம தேவையில்லாமல் ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய ரிசல்ட்டை நோக்கி நாம் பயணிக்க மாட்டோம். இப்போ இந்த 3 விஷயத்தை அலைன் பண்ணணும் அப்படின்னா முதலாவது நீங்கள் இந்த 3 விஷயத்தை சரியாக அவங்களுடைய லைஃப்பில் பயன்படுத்தணும். சரி, அது எப்படி பண்ணுறது? மூணாவது,
3 steps to develop imagination in a creative way. முதலாவது the right impression. இம்ப்ரெஷன் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணுற எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நீங்கள் பார்க்குற சந்திக்கிற நபர்கள் இவங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் உள்ளே போகுதோ, என்னென்ன விஷயங்கள் இன்புட்டாக இருக்கோ, நீங்கள் அன்றாடம் படிக்கக்கூடிய செய்திகள், கேள்விப்படுற செய்திகள், நீங்கள் பயன்படுத்துகிற மீடியாஸ், நீங்கள் பார்க்குற சேனல்ஸ், நீங்கள் பின்பற்றக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், வீடியோ கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த விஷயங்கள் சரியானதாக இருக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏனாதானோ அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னாவோ, அல்லது அதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாத மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாவோ, நீங்கள் சரியாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல இம்ப்ரெஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறீங்களோ, எதையெல்லாம் அனுமதிக்கிறீங்களோ, அதையெல்லாம் தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அலோவ் யுவர் மைண்ட் டு ஸ்டடி ஹவு பீப்புள் இமேஜின். எப்படி மக்கள் இப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி இவங்கனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சுது, எப்படி இவங்கனால இப்படி பேச முடிஞ்சுது, எப்படி இவங்கனால இந்த மாதிரி ஒரு சினிமா படம் எடுக்க முடிஞ்சுது, அதனுடைய பின்னணி என்ன, இவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, அது உங்களுக்குள்ளே நடக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன விஷயங்களை வச்சு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க, கேள்விகள் கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நீங்கள் கேள்வி கேட்கும்போது, அல்லது அதற்கான ஒரு தேவை இருக்கிறதா அதுக்கு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அது வெளிப்படும். இல்லை அப்படின்னா அது வெளிப்படாது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, யோசித்தல், திங்கிங். ரெண்டாவது இமேஜினேஷன், கற்பனை பண்ணுறது. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா முதலாவது இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய மனசில் காட்சிப்படுத்தி பாருங்கள். அதாவது விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் ஒரு படமாக பார்க்க ஆரம்பிங்க. அதை மனசளவில் செய்ய ஆரம்பிங்க. ஒரு விஷயத்தை ரியலாக பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிங்க. ரெண்டாவது, அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், கற்பனை பண்ணுங்கள். ஸோ அந்த விசுவலைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் ஒரு கேள்வியாக கேட்டுக்கோங்க. ஸோ சரியான கேள்விகள் கேட்கும்போது உங்கள் மனசில் இம்ப்ரெஸ் ஆகிருக்கிற விஷயங்கள் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது, எக்ஸ்ப்ரெஸ். நீங்கள் அதை வெளிப்படுத்த ஆரம்பிங்க, வெளிக்கொணர ஆரம்பிங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறீங்களோ, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோசனை, ஒரு சில விஷயங்களை ஐடியாஸ், கோல்ஸாக கொடுத்துருக்கோ, அதை சின்ன சின்ன அளவில் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு இமேஜினேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் சரியாக பண்ணியிருக்கலாம், தவறாக பண்ணியிருக்கலாம், ஒரு அளவுக்கு சரியாக பண்ணியிருக்கலாம், ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கலாம். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த இறங்கி செஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ முதலாவது என்னென்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணணும், நிறைய செயல்பாடுகளில் நீங்கள் இறங்கணும், புது புது விஷயங்களை நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டும். இந்த செயல்முறைப்படுத்துதல் மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். எல்லா விஷயத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டுமோ, அல்லது எல்லா விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு திட்டம் தீட்டி கொண்டு இருந்தால் மட்டுமே அதை அடைந்து விட முடியாது. நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடுத்த இம்ப்ரெஷனாக உங்களுக்கு அது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இம்ப்ரெஷன் உங்களை நிஜமாகவே அடுத்த ஒரு ஆக்ஷன் செய்யும்போது சரியாக உங்களை வழி நடத்தும். ஆரம்பத்தில் அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு 2வது முறை நீங்கள் அதில் ஈடுபடும் போது கண்டிப்பாக நிறைய தவறுகளை நீங்கள் திருத்திக்குவீங்க, நிறைய சரியான விஷயங்களை செய்யறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்த்த இந்த 3 விஷயங்களை இன்னுமே கொஞ்சம் ஆழமாக டீப்பாக சொல்லியிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் இதில் ஷார்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 மணி நேரத்தில் இதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன் கொண்டு வர்றதுக்காக. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.